பாவம் நடு தெருவில் அப்படியே விட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் சிவா, நீ ஒருத்தராது என் வண்டி மேல அக்கறை வச்சிருக்கே. நான் ஃபீல் பண்ணது உன் டொக்கு வண்டியை பற்றி இல்லை. டொக்கு வண்டியா? அந்த வண்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ரவுடிங்க நம்மள டொக்காக்கிருப்பாங்க. எங்க தாத்தா எனக்குன்னு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த வண்டி தான், தெரியுமா? இப்போ பிரச்சனை உன் தாத்தாவை பற்றியோ உன் வண்டியை பற்றியோ இல்லை, காணாம போன அந்த பொண்ணை பற்றி. அதானே, நீ எங்க தாத்தா பத்திலாம் ஃபீல் பண்ண போற? உனக்கு முக்கியம் அந்த ஃபிகர் தானே. ஏய், இப்பதானே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம், எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? இல்லை ராஜி, பாவம் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அதான் எப்படியா இஷ்டம் இல்லைன்னா உனக்கு என்னடா பிரச்சனை? சார் பில். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல. தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர். இப்ப நம்ம இருக்க நிலைமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்ல, நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார் என்ன நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ டேய், வா ஓடி போயில மறுபடியும் வந்தா. எப்படியோ மோக முடிஞ்சு வந்தறாளே. டேய் சிவா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இத தெரிஞ்சிட்டு போலாம் தான் மறுபடியும் வந்தியா? ஒரு பொண்ணு டேஞ்சர்ல இருக்கிறப்போ அப்படியே நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் நிஜமா மனுஷங்களா? அப்படிதான் நினைக்கிறோம். கில்லி படம் பாத்தீங்களா? 10 தடவை பார்த்தோம். 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பளை. அவர் பின்னாடி அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்காரு. அதை விட அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு யார் இருக்கா? இவனை தவிர. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானா? இந்த பாருங்க, எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கொண்டு போய் புதுக்கோட்டை வரணும், அவ்வளவுதானே? டேய், அவ இந்தியா ஸ்ரீலங்கான்னு ஒன்னு உஸ்பேத்தி விட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு எமோஷனலா வாக்கு கொடுத்துறாதடா. சும்மா இருங்க சார். இந்தியாவுக்கு ஒரு அவமானம், அதனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க எங்க கூட தாங்க வரீங்க. கவுத்துட்டான். Thank you. I'm பூஜா. உங்க பேரு? ஆக்சுவலி ஒரு நிமிஷம் பாடி. டேய் பிஞ்சடா வாடா. கம் ஆன். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட பார்த்தா தெலுங்கு பட வில்லன்களோட ஃபேமிலி மாதிரியே தெரியுது. அதனால ஏதாவது தப்பு நடந்துச்சு நம்ம பேக் கிழிஞ்சிடும். சோ நம்மள பத்தின எந்த டீடைல்ஸும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே. கம் ஆன். ஓவர் ஆக்ட் பண்ணி கட்டிறாரு. அது ஒண்ணும் இல்ல, பர்சனல். ஓகே. வண்டி போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வாங்க முடியுமா? உங்க பேரு? ஐ அம் ஜாக்சன். ஹாய். He's தண்டபாணி. He's பிச்சமுத்து. ஹாய். He is குண்டுமணி. ஹாய் குண்டுமணி. She சொர்ணகா. ஓ. எல்லாரும் அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பேர் அவங்க எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ. தண்டபாணி, நீ போய் பில் பே பண்ணிட்டு வந்துரு பாப்போ. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலா ஜாக்சன் பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தண்டபாணி பேர் வச்சிருக்க? எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாத்தி வை. ஏன்பா, கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சிட்டாங்க. எல்லாம் புதுக்கோட்டை போற வரைக்கும் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கமலஹாசன் இல்ல ஹிருத்திக் ரோஷன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன பில்? ஓகே ஓகே. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைல்ல பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளைய யூஸ் பண்ணனும். ஓகே. தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? வாடா 10,000 பிசி வாடா. ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே, ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ்.